ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டெக். இன்றைக்கி ஆன்லைன் டெக்கில் வந்து கீபோர்டு வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். மாடல் வந்து Yamaha PSR-F51. இந்த சைடு விடுமா? Yamaha ஜப்பான் 7,000 இந்த பொருள் வந்து 6,990 ரூபா கொடுக்குது. பார்க்க வேண்டும். இது வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. இது வந்து வாரண்டி கார்டு கொடுத்துருக்குறாங்க. வாரண்டி கார்டு. ஸோ இது வந்து இந்த பேக்கேஜுக்கு வெளியவே லேபிள் மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார் கோடு, சேம் மாடல், இதே மாதிரி தான் கீபோர்ட் டிசைன் இருக்கும். சரி, வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஒரே தான் அது இப்போ போட வேணாம், கீழே வச்சுக்கலாம். அது அழகு டைம் பார்த்துக்கணும் ப்ரோ. ஒரு 6 முக்காச்சா? அப்போ ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ புதுசு இருக்கா சாமி? இவ்வளோ புதுசு நான் பார்த்ததே இல்லை. இது தான் இருக்கும். அது பட்டன் சின்னதாக இருந்தால் பிரச்சனை, பெருசாக இருந்தால் அது இவ்வளோ பிடிங்க. கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கணுமோ? பெரும்பாலும் அடாப்டர் போட்டா எடுக்கல. அடாப்டர் போட்டேன் டாப் டயர். அவ்வளோ தினேஷன் ஸ்டாண்ட் எடுத்துக்காமே. என்னென்ன ஸ்டாண்ட்? இந்த ஸ்டாண்டா? எப்படி கீபோர்டு ஸ்டாண்டுப்பா, கீபோர்டு ஸ்டாண்டு. இதில் எப்படியெல்லாம் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிள் வைக்கிறது. இங்கே ஃபோட்டோ எடுத்து வர அனுப்புனாங்க. காலையில் வந்து ஆவலாக இருந்தாங்க ஆஃபீஸில்.
ஸோ அதான் வேலை எங்களுக்கு. நம்ம வீடியோகிராஃபர் வந்து இதை இந்த டேப்பெல்லாம் பெரிய தினிசை. திஸ் இஸ் எ கீபோர்டு. பிராண்டு Yamaha. மோஸ்ட்லி இந்த பிராண்ட் தான் கீபோர்டில் பெஸ்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணவும் நல்லா ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்பீக்கர், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே இன்புட் பண்ணுறது. ஸோ பேக் சைட் பார்ப்போம். இப்போ கீபோர்டோட பேக் சைடு எப்படி தான் இருக்குன்னு. தான் கீபோர்டோட பேக் சைடு. ஸோ அதில் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டர்னலாக பேட்டரியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதனால எக்ஸ்டர்னல் பேட்டரி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 6 பேட்ரி வந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக வாங்கி வச்சு நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பெனிஃபிட் தான். ஸோ பவர் கட் அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம பேட்ரி வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா, நீங்கள் பேட்ரி வந்து நான் எப்போ அது அதில் வந்து பவர் கனெக்ஷன் கொடுக்குறப்போ பேட்ரி வந்து இன்சர்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். பவர் கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃபுல் வியூ பேக் சைடு, கீபோர்டோட பேக் சைடு. நார்மல் கிளாக் யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரியை தான் பயன்படுத்திக்கணும். ஸோ எல்லாமே ஃபுல்லாக ஸ்க்ரூ டைப் தான். எங்கே இருக்கு? அந்த இடம் மட்டும் சின்ன ஹோல் போட்டுருவோமா? அப்படியே போடுங்க எடுத்து. அதில் அப்படியே போடுங்க எடுத்து சொல்கிறேன். கணேஷ் நெக்ஸ்ட்டு சாங்கு, ஸ்டைலு, வாய்ஸு என்னென்ன நம்பர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேக்கேஜ் கூட வந்தது தான் நமக்கு இந்த அடாப்டர். ஸோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற 230 வோல்ட்டுக்கு இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம கீபோர்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அவுட்புட் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 12 வோல்ட்டு 0.7 amps இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டாண்ட் எதுக்குன்னா, இந்த கீபோர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதில் நம்ம நோட்ஸ் எல்லாம் ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் இந்த சைடில் வச்சு அதை பார்த்தே ரீட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஃபோனு, ஸோ இதில் ஐபேட் கூட கனெக்ட் பண்ணி நம்ம இதில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இதில் கீபோர்டை வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். வாங்க இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து 2 அடாப்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்புட்டு கொடுக்கக்கூடிய சார்ஜ் அடாப்டர், ரெண்டாவது வந்து அவுட்புட்டாக நம்ம எடுக்கக்கூடிய ஹெட்ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அடாப்டர் இருக்குது. நார்மல் ஹெட்ஃபோன் இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம வந்து இன்புட்டாக அந்த கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் பாக்ஸ் இருந்தால் அதில் கனெக்ஷன் கொடுத்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன், பவர் ஆன் பட்டன் இருக்குது. உங்களுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஆன் ஆகிடும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த சாங்கு, என்ன டைட்டில், அதெல்லாம் உங்களுக்கு வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
கீபோர்ட். இதில் உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் வந்து நம்ம ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாங் வந்து நம்ம சூஸ் பண்ணி எந்த நம்பர்ஸு இதில் வேணுமோ இதை சூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஓனாக நீங்கள் எதுக்கு ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெம்போ அல்லது டேப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். சூஸ் பண்ணிவிட்டு வாய்ஸில் எந்த லெவல் வேணுமோ சூஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஓகே ஆகிடும். ஸோ இது வந்து பேக்ரவுண்டு பிஜிஎம்மோட ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது. நார்மலாக உங்களுக்கு வால்யூம் மட்டும் கேட்குற மாதிரி இருக்குது. நீங்கள் கீபேடை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ மட்டும் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். இது வந்து வால்யூம் பட்டன் கூட்டியாச்சு பாருங்கள். ஒன்லி பேக்ரவுண்ட் மட்டும் ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. 10, 12, 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 15 ஹை சவுண்டாக இருக்குது. இதில் ஹெட்ஃபோனும் நீங்கள் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அதை வந்து ப்ளே பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான நோட்ஸு அந்த மாதிரி ஐட்டங்களை வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த வீடியோ நானே இப்போ தானே எடுத்து ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் இருக்கு. சவுண்டு போதும். Indian pop. ராட்சசனுக்கு ஒரு சவுண்டு கேட்டா அதுதான் கேட்டான். வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாங்கை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். பிளாக் கலரு உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிஜிஎம் வேணுன்னா பேக்ரவுண்டோட என்ஜாய் பண்ணலாம். இல்லை நார்மல் நீங்கள் கீபோர்டு மட்டும் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் பிஜிஎம் இல்லாமலும் நீங்கள் வாசிக்கலாம். இந்த ரைட் சைடில் கிளிக் பண்ணு. கடைசியாக நீங்கள் கீபோர்டெல்லாம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வந்து
ஸ்டாப் பண்ணிடலாம். ஜஸ்ட் போதும். ஸ்டாப் பண்ணுறது நார்மல் ஸ்டாப் தான். இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பவரை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். கடைசியாக நம்ம அந்த அடாப்டர் கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணால் மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து டெம்பரவரி தான், எடுத்து மாற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை தனியாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.